லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். டாஸ்மாக் பணத்தை வாங்கி திமுக உரிமை தொகையாக தருவதாகவும் தமிழகத்தை கஞ்சா கலாச்சாரம் சீரழிந்து வருவதாகவும் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயண கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் கேட்கிறேன், 3000 ரூபாய் வந்ததா? பொங்கல் பரிசு வந்ததா? எல்லாரும் ரேஷன் கடையில எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? எங்க போச்சு? உங்ககிட்ட இருக்குதா? ஒயின் ஷாப்புக்கே போச்சு. அவங்க கொடுத்ததை விட அதிகமாக ஒயின் ஷாப்புக்கு. என்ன இந்த பக்கம் 3000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தது எங்க போகுது? அது 5 நாட்களில் மறுபடி ஒயின் ஷாப், அதாவது சாராய கடைக்கே போய்விட்டது. 850 கோடி. இதுக்குதான் உங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க போல. நேரம் சாராய கடை காசு தான் அது. சாராய கடை காசு தான் அது. அதே போல 3000 ரூபாய் கொடுத்ததும் சாராய கடைக்கே போய்விட்டது. கல்லூரிகளில் போதை பழக்கம், மது பழக்கம், எல்லாத்துலயும் பள்ளிக்கூட சின்ன குழந்தைங்க கூட இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. போதைனா தெரியுமாமா? தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா போதைனா என்னன்னு? குடி மட்டும்தான் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி போதைனா என்னன்னே தெரியாது. போதைனா என்ன, மாத்திரைனா என்ன, LSD என்ன யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் கூட அது கிடைக்கிறது. அதை செய்தது யார்? என்ன இது? அப்ப